ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு சிலர் பார்த்திங்கன்னா நம்மளுடைய சேனலை பார்த்துட்டு சுவிட்செல்லாம் என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, எந்த மாதிரியான சுவிட்ச் எந்த இதுக்கு யூஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க. ஆக்சுவலாக சுவிட்சில் பார்த்திங்கன்னா 1 வே சுவிட்சு, 2 வே சுவிட்சு, அப்புறம் பார்த்திங்கன்னா பவர் லோடுக்கு டிபி சுவிட்சு, ஆம்ஸ் தாங்க டிஃப்ரெண்ட் ஆகும். ஒன்றும் பெரிய லெவலில் டிஃப்ரெண்ட் இருக்காது. 5 ஆம்ஸு, 6 ஆம்ஸு, 20 ஆம்ஸு, 25 ஆம்ஸு, 32 ஆம்ஸு, இது மாதிரி தான் வரும். ஆம்ஸை பொறுத்து நம்ம லோடை பொறுத்து ஆம்ஸ் நம்ம போடுறதெல்லாம் எலக்ட்ரிக்கலில் வந்து சாதாரணம் தான். எல்லா எலக்ட்ரிக்கல் ட்ரிக்கும் தெரிஞ்சவங்க எந்த விதத்தில்னாலும் எப்படினாலும் பயன்படுத்துவாங்க. நான் என்கிட்ட இருக்க சில பொருட்களை வச்சு உங்களுக்கு இப்போ நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நம்ம வீட்டு பக்கத்தில் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுற நம்மளோட காலேஜ் ஸ்டூடெண்ட் பையன் ஒரு பையன், விக்கின்னு ஒரு பையன். அந்த பையன் என்ன சொன்னார்னா, எனக்கு நான் ஃபஸ்ட் இயர் எலக்ட்ரிக்கல் படிக்கிறேனே, இப்போ தான் ஜாயின் பண்ணியிருக்கேன் ப்ரோ, எனக்காக நீங்கள் ஒரு வீடியோ நீங்கள் போடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாப்புல. இந்த வீடியோ பார்த்திங்கன்னா அவருக்கும் போடுறேன். பரவாயில்ல, நம்மகிட்ட சேனலை பார்த்துட்டு நம்ம சேனலில் டவுட் கேட்குறாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அங்கே நான் நம்ம வீடியோவில் போகலாம். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இது ஃபஸ்ட் டைப்பு சுவிட்சு, வேறு ஒன்றுமே கிடையாது. இது பார்த்திங்கன்னா பழைய ஓல்டு மாடல் ஸ்க்ரூ டைப் சுவிட்சு, அவ்வளோதான். பெரிய டிஃப்ரெண்ட்லாம் ஒன்றும் இல்லை பிரதர். மற்றபடி பார்த்திங்கன்னா ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், சுவிட்சை பொறுத்த வரைக்கும் இதில் இன்புட் கொடுக்குறோம், இதில் அவுட்புட் எடுக்க போகிறோம். அதேமாதிரி தான் இதில் இன்புட் கொடுக்குறோம், இதில் அவுட்புட் எடுக்க போகிறோம். இது ஸ்க்ரூ டைப்பு, இது வந்து ப்ரெஸ் டைப்பு, அவ்வளோதான் வித்தியாசம். இதுக்கும் பார்த்திங்கன்னா பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது. எல்லாம் ஒன்றே சேம் தான். இதுவும் ஒரு 1 வே சுவிட்சு, இது 1 வே சுவிட்ச் தான். என்ன டிஃப்ரெண்ட் இதில் இருக்குது? எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா இதே மாதிரி சாக்கெட்டை பார்த்துட்டு, இது பார்த்திங்கன்னா இதுவும் பழைய மாடல் ஸ்க்ரூ டைப் சாக்கெட்டு தான். ஒன்றும் இல்லை, 5 பின் டாப். இது வந்து 5 பின் சாக்கெட்டு. பேக் சைடில் பாருங்கள், இதில் 5 பின் இருக்குது, இதில் 3 பின் இருக்குன்னு பார்த்துட்டு இதில் டவுட் ஆகி கேட்குறேன். இதில் ஒன்றும் பெரிய டிஃப்ரெண்ட் கிடையாது. இது வந்து இப்போ உள்ள இந்த 2 போலுக்கும் சேர்த்து பார்த்திங்கன்னா இந்த சைடில் சிங்கிளாகவே உங்களுக்கு கம்பெனிலேருந்தே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஆக்சுவலாக இந்த சாக்கெட்டில் பார்த்திங்க அப்படின்னா இந்த 2 போலுக்கு வந்து தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஒன்றுமே எவ்வளோ தான் டிஃப்ரெண்ட். இது ரெண்டையும் சேர்த்து நம்ம லூப் பண்ண போகிறோம், அவ்வளோதான். மித்தபடி ஒன்றும் கிடையாது. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இதுதான் வந்து அந்த டிபி சுவிட்சு, ஏசி, பவர் லோடு இந்த மாதிரி இடங்களுக்கு யூஸ் பண்ணுறது. இதில் பார்த்திங்கன்னா நம்ம பெரிய ஒரு சில இதில் பார்த்திங்கன்னா இதுக்காக நம்ம MCBA அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலது போடுவோம் பவர் லோடுக்கு. இதுவும் அதே மாடல் தான். கிட்டத்தட்ட MCB அப்படின்றது ஆட்டோமேட்டிக்காக ட்ரிப் ஆகும். இது ட்ரிப் ஆகாது, பட் அதிக லோடு எடுத்துக்கக்கூடிய டிபி சுவிட்சு. இந்த டிபி சுவிட்சை பற்றி பார்த்திங்கன்னா நிறையா எவ்வளோ சொல்ல வேண்டியது இருக்குது. இதை பற்றி நான் தனியாக உங்களுக்கு ஒரு வீடியோ நான் போடுறேன். இந்த முறை இந்த மாதிரியான மாடலில் சுவிட்செல்லாம் இருக்குன்றதுக்காக இந்த வீடியோ போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பான முறையில் இந்த டிபி சுவிட்சை தனியாக ஒரு வீடியோ போடுறேன். இது கொஞ்சம் இதை பற்றி நிறையாவே பேச வேண்டியது இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா இது பழைய மாடல் பார்த்திங்கன்னா இண்டிகேட்டர். இதுலேயும் பார்த்திங்கன்னா எந்த ஒரு எலக்ட்ரிக்கல் பொறுத்த வரைக்கும் நியூட்ரல் இல்லாமல் ஃபேஸ் இல்லாமலும் எந்த ஒரு இதுவும் இயங்காது. அதே மாதிரி இதில் ஒரு நியூட்ரல் ஒரு ஃபேஸை கொடுத்திங்கன்னா இந்த இண்டிகேட்டர் வந்து ரன் ஆகும். இது வந்து நம்ம 2 விதமாக சுவிட்ச் போட்டால் தான் இண்டிகேட்டர் ஒர்க் பண்ணுற மாதிரியும் வைக்கலாம். இல்லை அப்படின்னு சொன்னோம்னா தனியாக இப்போ 24/7 இண்டிகேட்டர் மட்டும் லைன் இருக்கிற மாதிரி வீட்டில் எப்போயுமே லைவாக இருக்கிற மாதிரியும் வச்சுக்கலாம். பழைய மாடல்லாம் பார்த்திங்கன்னா போட்ட இதெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படி தான் போட்டிருப்பாங்க. அதே மாதிரி இந்த சுவிட்சுக்கு பார்த்திங்கன்னா இப்போ வர பாக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா 6 மாடுலர் பாக்ஸ் அப்படின்னு சொல்லி தனியாக வரும், ப்ரெஸ் டைப்னு சொல்லிட்டு. இதுக்கு பார்த்திங்கன்னா ஹைலம் சீட்டு நம்ம வந்து கட் பண்ணி மார்க்கெட்டில் கொடுத்தோம்னா இதே மாதிரி கட் பண்ணி நமக்கு பண்ணி கொடுப்பாங்க. நம்மளும் ஓனாக கட் பண்ணுறது இருக்குது. அதிக லெவலில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க அதை பண்ணுவாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த தடவை என்கிட்ட உள்ள பொருட்களை வச்சு நான் உங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இது உங்களுக்கும் பிடிக்கும். இதே பற்றின டீட்டெயில்ஸ் டவுட் எதாக இருந்தாலும் நீங்கள் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நம்ம சேனலில் உள்ள வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கான் ஆல்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோனது உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். டாடா. This video is sponsored by GenViews Online. GenViews Online is one of the reviews portal site.